ஸோ ட்ரெண்டிங்கான இப்போ புது எமோஜிஸ் அந்த இருக்குல்ல, ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த எமோஜிஸை வந்து ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. இது வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணலாம். ஸோ என்னோட டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை திலக் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதில் அந்த எமோஜி இருக்குது. ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க அந்த எமோஜியை. ஸோ காப்பி பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராம்குள்ளே போய்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு அந்த எமோஜி இருக்கிற சென்டரில் இருக்க எமோஜி அதை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் எமோஜி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணி தான் அந்த எமோஜிஸ் வந்து எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஹேர் மட்டும் இருக்கும், நடுவில் இருக்க எமோஜியை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த எமோஜி வேணால் அது மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி எல்லா எமோஜிஸும் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்னோட டெலிகிராம் குரூப்பில் போய் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. திலக் வியூ அப்படின்னு இருக்கும், சர்ச் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ காப்பி பண்ணி இது மாதிரியான எமோஜிஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணலாம், இந்த ட்ரெண்டிங்கான எமோஜியை. ஸோ இது மாதிரி தான் இந்த எமோஜியை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரியான எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா இப்போவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.